ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளிஃபிகேஷனில் நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம். இப்போது போர்ட் மாஸ்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை. அது எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கிறத சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைடுக்கு வரலாம். நம்ம எப்போவுமே வந்து லெஃப்ட்லேருந்து தான் வந்து ரைட்டுக்கு வரணும். அப்போ 8/2 வந்து என்ன வரும்னா 4 வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இதையும் வந்து திரும்பி சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு 176 / 4 அப்படின்னு வந்து போகிறோம். 1 4 is 4, 4 4s are 16, மீதி 1 4 4s are 16 வரும். அப்போ இந்த சைடு வந்து 44 நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இது ஃபுல்லாக இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போது 57 - 42 - 37 நம்ம வந்து குட்டி ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மைனஸை வந்து நம்ம இது எல்லாத்துக்குள்ளேயும் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். மைனஸை வந்து இதுக்கு எடுத்துகிட்டு போனால் -20 + எக்ஸ்ன்னு கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த ப்ராக்கெட் போயிடுச்சு. நமக்கு இன்னும் வந்து 2 ப்ராக்கெட்ஸ் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு 57 - 42. இப்போது இந்த மைனஸை நம்ம இது எல்லாத்துக்குள்ளேயும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆரோ மார்க் வந்து போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். -37 + 20 - எக்ஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போது நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸை நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் எடுத்துகிட்டு போயிடலாம். 57 - 42 + 37 - 20 + எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம எல்லா ப்ராக்கெட்டையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம ப்ளஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு சைடில் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 57ஐயும் 37 இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து 94 கிடைக்கும். மைனஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் இந்த மைனஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்குன்னா -62 கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ் = 44 அப்படின்னு வரும். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் வந்து சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 32 கிடைக்கும். 94 62 32 கிடைக்கும். இந்த 32 + எக்ஸ் = 44. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் = 44. இந்த 32 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா -32 மாறிடும். ஸோ எக்ஸ் = 12 கிடைக்கும் நமக்கு. இது வேணால் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். 44 இது வந்து என்ன கிடைக்குன்னா 12 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம்ல, அது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமும் எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த சம் சால்வ் பண்ணணும். தேங்க்யூ.